உங்க வீட்டு விஷயங்களை நீங்க யார்கிட்டயுமே சொல்லாது. இன்னைக்கு நாம நினைக்கிறோம் நமக்கு மனசுக்குள்ள கிடக்க தெரியுமா, யாரையும் பார்த்தா டப்புன்னு சொல்லணும் போலதான், யார்கிட்டயாவது நம்ம உள்ளத்தை கொட்டணும் போல. ஆனா நான் சொல்றேன், நீங்க அதை சொல்லவே செய்யலாம். உங்களுடைய வாழ்க்கையில உங்க வீட்டுல ஒரு விசேஷம் இருக்குது, செய்றீங்க, ஒரு காரியத்தை செய்ய போறீங்கன்னு சொன்னா தயவு செய்து அதை முடியும் வரைக்கும் மற்றவங்க நீங்க சொல்லலாம். உதாரணமா பைபிள் இருந்தாரு நெகேமியா இந்த அலங்கத்தை கட்டுவதற்கு வரும்போது நீங்க 2ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம், அவர் ராத்திரியில நகர சோதனை செய்யறார். ராத்திரியில நகரத்தை சோதனை செய்யறார். நீங்க 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பார்க்கலாம், அவர் எருசலேமுக்கு செய்யும்படி தேவன் கொடுத்ததை அவர் மனசிலே வச்சிருந்தாரு, யாருக்குமே சொல்லல. அவர் சொல்றாரு, நான் போனதும் நான் செய்ததும் யாருக்குமே நான் சொல்லல, யாருக்குமே தெரியாது. ஆனா கூட யாரெல்லாம் போனாங்கன்னு சொன்னா, யூதர்கள் போனாங்க, அதிகாரிகள் போனாங்க, ஆசிரியர்கள் போனாங்க, பெரியவர்கள் போனாங்க, வேலை செய்யறவங்க எல்லாம் போனாங்க. ஆனா எதுக்கு இந்த நெகேமியா போறாருன்னு சொல்லி யாருக்குமே தெரியும். என்ன காரணம்? நெகேமியா வந்திருக்கிறாரு, பாக்குறாரு, என்ன விஷயம் யாருக்குமே தெரியாது. எதுக்குன்னா, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எடுப்பதற்கு சில ஆட்கள் கூடவே இருக்கும். இந்த சன்பல்லாத்தும் கேதேமும் இவர்கள் செய்ய போகிற காரியத்தை கேள்விப்பட்ட போது இவங்களை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கேலி பண்ணு. உதாரணமா நீங்க பாருங்க, இப்ப நீங்க உங்க பிள்ளைகளை ஒரு இன்ஜினியரோ ஒரு டாக்டரோ நர்சிங்கோ ஏதோ படிக்க வைக்கணும்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நீங்க அதை என்கிட்ட சொன்னீங்கன்னா எனக்கு அந்த பாடத்துல விருப்பம் இல்லை, வேற ஏதாவது விருப்பமா இருக்கும். அப்ப நீங்க என் பிள்ளைய நான் இன்ஜினியரிங் படிக்க வைக்க போறேன்னு சொன்னா இன்னைக்கு நிறைய பேரை பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இருந்தது எதுக்கு இன்ஜினியரிங் படிக்க வைங்க, இப்ப இன்ஜினியரிங் வேல்யூவே கிடையாது, பிள்ளை நர்சிங் படிக்க வைக்கணும். உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த 3 டைவர்ட் ஆகும். அப்ப இவங்க சொல்றது சரிதானா, இது நம்ம சொல்றது சரிதானான்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு கலக்கம் வந்து எதை நம்ம செய்வது. இதே மாதிரிதான் ஒரு கல்யாண விஷயம்னாலும் சரி, எதுனாலும் சரி சொல்லாங்க. எதுக்குன்னா சொன்ன உடனே யாருமே அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் கிடையாது. நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அவ அப்படிதான், டாக்டருக்கு படிக்க வச்சா படிக்க வச்சு வேலை இல்லம்மா, அல்ல இன்ஜினியரிங் படிக்க வச்சா, நீங்க சொல்ற ஆலோசனை ஆண்டவர் இடத்துல மட்டும் கேட்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்கின்ற காரியங்களை மற்றவர்களுக்கு நீங்க சொல்லவே செய்யாது. சிம்சனுடைய வாழ்க்கையில பாருங்களா, அவருடைய பலம் எந்த இடத்துல இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லாத வரைக்கும் அவருக்கு பிரச்சனையே இல்லை. எப்ப தெளிவான இடத்துல இந்த காரியத்தை சொன்னாரோ, நீங்க நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்க்கும்போது அவர் 17ஆம் வசனத்துல சொல்றாரு, எப்ப இத இருதயத்துல உள்ளதை சொன்னாரோ அதோட அவர்கள் வாழ்க்கை என்னாச்சு முடிஞ்சு. நாம நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது ஆண்டவர் மட்டும்தான். நம்முடைய ஆலோசனையில, உங்க குடும்ப ஆலோசனையில 3வது ஆள தலையிட விட்டீங்கன்னு சொன்னா நஷ்டம் யாருக்கு? நமக்கு தான். ஆகவே ஆண்டவர் இடத்துல மாத்திரம் ஆலோசனை நம்ம கேட்கணும். நம்முடைய உள்ளத்தை திறந்து தயவு செய்து உங்க குடும்ப விஷயங்களை நீங்க யார்கிட்டயுமே சொல்லலாம். இன்னொரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, மேய்ப்பராலே சொல்லப்பட்ட வார்த்தையை இந்த 17ஆம் வசனத்துல 2:17 பாத்தீங்கன்னா, தங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை பிரசித்தம் பண்ணினார்கள். 18 பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த வார்த்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். 19 பாத்தீங்கன்னா இந்த அம்மா என்ன செய்தாங்க? இருதயத்திலே வச்சு சிந்தனை பண்ண. நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லக்கூடாத விஷயங்களை அல்லது நம்முடைய குடும்ப விஷயங்களை தயவு செய்து யாருமே சொல்லலாம்.